இனிய தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் உடைய வணக்கங்கள், வாழ்த்துக்களும் கூட. இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 2 நண்பர்கள். இந்த 2 நண்பர்களுக்கிடையே இருக்கக்கூடிய போட்டிகள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், இது குறித்த ஒரு சின்ன கதை. இந்த ராஜராஜனுக்கு செய்திகள் தினமும் கேட்கறதுல ரொம்ப பிரியம் உண்டு. அன்னைக்கு உட்காந்து செய்திகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செய்திகளில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கு, டெக்ரானிலிருந்து சாரி சாரியாக மக்கள் வெளியேற்றம், கனடாவில் உச்சி மாநாட்டில் G7 மாநாட்டில் நம்முடைய பிரதமர் கலந்து கொள்கிறார் அப்படின்ற முக்கிய செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் மனசெல்லாம் என்னமோ அந்த கோமதி மேலேயே இருக்கு. கோமதி யாருன்னா மல்லவராயனுடைய மாமன் மகன். மல்லவராயன் யாருன்னு கேட்குறீங்களா? அவன் ராஜராஜனுடைய நண்பன், நல்ல நண்பர்கள். அவனுக்கு கொஞ்சம் சவகாசம் சரியில்லை, கொஞ்சம் போதை ஊசி போட்டுக்குவான், குடிப்பான், ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசம். அதில் நல்ல நண்பன் யாருன்னு கேட்டினா இந்த ராஜராஜன் மட்டும்தான். இப்படியே காலம் போயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் காதல் முத்தி போச்சு. ராஜராஜனுக்கு கோமதியை பிடிச்சி போச்சு, கோமதிக்கு ராஜராஜனை பிடிச்சி போச்சு. ராஜராஜன் BA படிச்சிருக்கான், வேளாண்மை துறையில் நல்ல நிபுணன். ஒரு 4 ஏக்கரா பூமி வச்சு நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். ராஜராஜன் SLC தான், ஒரு மளிகை கடை பேருக்கு வச்சிருக்கிறான், நெல் மண்டி ஒன்று இருக்குது, பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் சவகாசம் சரியில்லை. இவனுடைய காதல் முத்தி போய் ஒரு நாள் பஞ்சாயத்துக்கே வந்துடுச்சு. பஞ்சாயத்து தலைவர் கேட்டார், ஏமா கோமதி, நீ வயசுக்கு வந்த பொண்ணு, மேஜர், உனக்கு ராஜராஜனை பிடிக்குமா? பிடிக்கும். ராஜராஜனை கேட்குறான், ராஜராஜன் உனக்கு கோமதியை பிடிக்குமா? பிடிக்கும். மல்லவராய உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆமாம், எனக்கு பிரச்சனை இருக்கு. என்னோட அவன் போரிடணும், மறுபோரிடணும், மல்யுத்தம் பண்ணணும். அதில் அவன் ஜெயிச்சான்னா என்னுடைய மாமன் மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம். மறுபோர் நடக்குது, ஏற்பாடு எல்லாம் ஆயாச்சு. அப்போ சோதனைக்கு உட்படும் போது மல்லவராயன் போதை ஊசி போட்டுதான் தகவல் அவனை சோதனை பண்ணும்போது மாட்டிக்கிறான். மறுபோர் நடக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக ராஜராஜனுக்கும் கோமதிக்கும் கல்யாணம் சிறப்பாக நடக்குது. பொதுமக்கள் அந்த